ஓம் சாந்தி. ஏப்ரல் 14, 2024. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி மார்ச் 15, 1999. உங்களின் கர்மாதீத் ஸ்திதியை அடைவதற்கு உங்களின் கட்டுப்படுத்தும் சக்தியை அதிகரித்து உங்களையே ஆட்சி செய்பவர் ஆகுங்கள். இன்று பாப்தாதா எங்கும் உள்ள தனது விசேஷமாக நேசிக்கப்படும் ராஜா குழந்தைகளை, ராஜ் துலாரே குழந்தைகளை, இறைவனால் நேசிக்கப்படும் குழந்தைகளை பார்க்கின்றார். வெகு சில குழந்தைகளே இறைவனின் கனிவையும் அன்பையும் பெறுகிறார்கள். மிக சில குழந்தைகளே இத்தகைய பாக்கியத்தை பெறுகின்ற தகுதி உடையவர்கள் ஆகின்றார்கள். இத்தகைய பாக்கியசாலி குழந்தைகளை பார்க்கும் பொழுது பாப்தாதா மிகவும் களிப்படைகின்றார். ராஜா குழந்தை, அதாவது முடிக்கு உரிய இளவரசன் ஆகுவது என்றால் அரச குழந்தை ஆகுதல் என்று அர்த்தம். நீங்கள் உங்களை அரசர்களாக கருதுகின்றீர்களா? உங்களின் பெயரே ராஜயோகி என்பதாகும். ஓர் ராஜயோகி ஆகுவதென்றால் அரசனை போன்றதோ குழந்தை ஆகுதல் என்று அர்த்தம். நீங்கள் தற்சமயமும் அரசர்கள், எதிர்காலத்திலும் அரசர்கள். நீங்கள் உங்களின் இரட்டை அரச அந்தஸ்தை அனுபவம் செய்கின்றீர்களா? நீங்கள் ஓர் அரசரா என நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களையே சோதித்து பார்க்க வேண்டும். உங்களையே உங்களால் ஆள முடிகின்றதா? உங்களின் வேலையாட்கள் அனைவருமே உங்களின் ராஜ்யத்தில் உங்களின் கட்டளைகளுக்கு ஏற்ப செயல்படுகின்றனவா? ஓர் அரசனின் சிறப்பு இயல்பு என்னவென்று உங்களுக்கு தெரியும் அல்லவா? உங்களுக்குள் ஆளுகின்ற சக்தியும் கட்டுப்படுத்தும் சக்தியும் என இரண்டு சக்திகளும் இருக்கின்றனவா என உங்களையே கேட்டு பாருங்கள். உங்களின் ராஜ்யத்தில் உங்களின் வேலையாட்கள் அனைவரும் உங்களின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றனவா? இன்று பாப்தாதா குழந்தைகளின் கட்டுப்படுத்தும் சக்தியையும் ஆளுகின்ற சக்தியையும் சோதித்து பார்த்தார். அவர் எதை கண்டார்? நீங்கள் அனைவரும் இதை அறிவீர்கள். இன்னமும் அனைவரிடமும் நிலையான இடையூறு இல்லாத ராஜ்யம் இல்லை என்பதையே பாப்தாதா கண்டார். அது நிலையாக இருக்க வேண்டும். ஆயினும் அவ்வப்போது அது குழம்பிக் கொண்டே இருக்கிறது. ஏன்? சதா உங்களை ஆள்வதற்கு பதிலாக நீங்கள் மற்றவர்களை ஆள முயற்சி செய்கின்றீர்கள். இது உங்களின் ராஜ்யத்தையும் குழப்புகின்றது. உங்களின் பௌதீக புலன்கள் புற விஷயங்களில் தங்கி இருப்பவை ஆகும்போது நீங்கள் மற்றவர்களை ஆள முயற்சி செய்கின்றீர்கள் என்பதையே அது காட்டுகிறது. நீங்கள் மாயையின் ராஜ்யத்தின் ஆதிக்கத்திற்கு உள்ளாகின்றீர்கள். மற்றவர்களில் தங்கி இருக்கின்றீர்கள் என்பதையே அது குறிக்கிறது. தற்சமயம் சிறுபான்மையினர் ஓகேயாக இருக்கிறார்கள். ஆனால் பெரும்பான்மையினர் மாயையின் தற்போதைய விசேஷமான ஆதிக்கத்திற்கு உள்ளாகின்றார்கள். அதன் பலனாக துவாபர யுகத்திலிருந்து கலியுக இறுதி வரையில் உள்ள சமஸ்காரங்கள் வெளிப்பட்டு உங்களின் ஆதியான அனாதியான சமஸ்காரங்களுக்கு இடையூறு செய்கின்றன. உங்களின் சொந்த சமஸ்காரங்களே உங்களின் சொந்த ராஜ்யத்தை இடையூறு செய்கின்றன. குறிப்பாக வீணான எண்ணங்களை கொண்டிருக்கும் சமஸ்காரங்கள், நேரத்தை வீணாக்கும் சமஸ்காரங்கள், வீணான தொடர்புகளின் சமஸ்காரங்கள், மற்றவர்கள் கூறுவதை கேட்டல் அல்லது மற்றவர்களுக்கு சொல்லுதல் என்ற சமஸ்காரங்களாகும். முதலில் உங்களின் வீணான சமஸ்காரங்கள், இரண்டாவதாக உங்களின் கவனக்குறைவான சமஸ்காரங்களே உங்களின் ராஜ்யத்தை பல்வேறு ராஜரீகமான முறைகளில் குழப்புகின்றன. இறுதி நேரம் இப்பொழுது நெருங்கி வந்து கொண்டிருந்தாலும் ஆரம்பத்தில் ஒருபோதும் தோன்றாத சில சமஸ்காரங்கள் இப்பொழுது வெளிப்படுகின்றன என பல குழந்தைகள் இப்பொழுதும் கூறுகிறார்கள். சமஸ்காரங்கள் இப்பொழுதும் சூழலுக்குள் வெளிப்படுகின்றன.
இதற்கான காரணம் என்ன? இந்த முறையிலேயே மாயை உங்களை தாக்கி இந்த இறை பாதையில் உங்களை மன சோர்வு அடைய செய்து உங்களை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்கின்றாள். நீங்கள் இப்பொழுதும் அந்த வழியிலேயே செல்வதனால் சமமானவர் ஆகுவதில் வெற்றி அடைவீர்களா என நீங்கள் நினைக்கின்றீர்கள். ஏதாவது ஒரு விஷயத்தில், குறிப்பாக நீங்கள் பலவீனமாக இருக்கும் விஷயத்தில் மாயை உங்களை மன சோர்வு அடைய முயற்சி செய்வாள். இதனாலேயே மாயை உங்களின் சமஸ்காரங்களை தாக்குகின்றாள். நீங்கள் மிக நன்றாக முன்னேறி சென்றாலும் உங்களின் பழைய சமஸ்காரங்களில் ஏதாவது ஒன்று வெளிப்பட்டு உங்களை மன சோர்வு அடைய முயற்சிக்கும் வகையில் மாயை ஏதாவது ஒரு ரூபத்தை எடுப்பாள். உங்களின் பழைய சமஸ்காரங்கள் அனைத்தும் முடிவில் அழிக்கப்படவே வேண்டும். ஆகவே இன்னமும் எஞ்சியிருக்கும் சமஸ்காரங்கள் எவையும் சில நேரங்களில் வெளிப்படக்கூடும். எவ்வாறாயினும் பாக்கியசாலி குழந்தைகளான உங்கள் அனைவருக்கும் பயப்பட வேண்டாம். ஆனால் மாயையின் வழிமுறைகளை புரிந்து கொள்ளுங்கள் என்று பாப் தாதா சிக்னல் கொடுக்கின்றார். சோம்பேறித்தனம் மற்றும் வீணாக்குதல் என்ற இரண்டிலும் விசேஷ கவனம் செலுத்துங்கள். இதில் எதிர்மறையான தன்மையும் அடங்கியுள்ளது. இந்த இரண்டு விஷயங்களிலும் கவனம் செலுத்துங்கள். தற்சமயம் மாயை இந்த முறையிலேயே உங்களை தாக்குகின்றாள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தந்தையின் சகவாசத்தையும் ஒன்றிணைந்த ரூபத்தின் அனுபவத்தையும் உங்களுக்குள் வெளிப்பட்ட நிலையில் வைத்திருங்கள். எப்படியோ தந்தை எனக்கு சொந்தமானவர் தானே, அவர் என்னுடன் இருக்கின்றார் தானே என்று நினைக்காதீர்கள். அவரின் சகவாசத்தின் நடைமுறை அனுபவத்தை வெளித்தெரியும் வகையில் நீங்கள் வைத்திருந்தால் மாயையின் இந்த தாக்குதல் ஒரு தாக்குதலாக இருக்காது. ஆனால் அதற்கு பதிலாக அது மாயையின் தோல்வியாகவே அமையும். அது மாயையின் தோல்வியாகவே அமையும். அவளின் தாக்குதலாக அல்ல. ஒருபோதும் பயந்து என்ன நடக்கிறது அல்லது ஏன் இது நடக்கிறது என்று நினைக்காதீர்கள். உங்களின் தைரியத்தை பேணுவதுடன் தந்தையின் சகவாசத்தை கொண்டிருப்பதை உணர்ந்தவராக இருங்கள். உங்களிடம் இன்னமும் தந்தையின் சகவாசம் உள்ளதா அல்லது அந்த சகவாசத்தின் அனுபவம் உங்களுக்குள் அமர்ந்துள்ளதா என சோதித்து பாருங்கள். தந்தை உங்களுடன் இருக்கின்றார் என்ற ஞானம் உங்களுக்குள் உள்ளது. எவ்வாறாயினும் இந்த ஞானத்துடன் கூடவே உங்களுக்கு தந்தையின் சக்தியையும் தெரியும். அவரே சர்வ சக்திவான், சகல சக்திகளையும் கொண்டவர். ஆகவே சகல சக்திகளின் சக்தியும் உங்களுக்குள் வெளிப்பட்டு இருப்பதை அனுபவம் செய்யுங்கள். இதுவே தந்தையின் சகவாசத்தை அனுபவம் செய்தல் எனப்படுகிறது. கவனக்குறைவாகி எனக்கு தந்தையை விட யார் இருக்கிறார்கள், தந்தை எப்போதும் எனக்காக இருக்கின்றார் என்று நினைக்க ஆரம்பிக்காதீர்கள். அவர் உங்களுக்காக இருந்தால் சக்தியும் உங்களுடன் இருக்கிறதா? இறைவன் சர்வ வியாபி என்றால் அவரின் நற்குணங்களையும் எங்கும் பார்க்க முடியும், அனுபவம் செய்ய முடியும் என நீங்கள் உலக மக்களுக்கு கூறுகின்றீர்கள். அதனால் பாப் தாதாவும் உங்களை கேட்கின்றார். அதாவது தந்தை உங்களுடன் இருந்தால், உங்களுடன் இணைந்திருந்தால் நீங்கள் செய்யும் அனைத்திலும் சக்தியை அனுபவம் செய்கின்றீர்களா? மற்றவர்களுக்கு இந்த சக்தியை அனுபவம் செய்கின்றார்களா? மற்றவர்களும் இந்த சக்தியை அனுபவம் செய்கின்றார்களா? நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? இரட்டை வெளிநாட்டவர்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? உங்களுக்கு இந்த சக்தி இருக்கிறதா? உங்களுக்கு அது எப்போதும் இருக்கிறதா? எல்லோரும் முதல் கேள்விக்கு ஆமாம் என்று பதிலளிக்கின்றீர்கள். ஆமாம். எவ்வாறாயினும் அது நிலையானதா என உங்களிடம் இரண்டாவது கேள்வி கேட்கப்பட்டால் நீங்கள் அதை பற்றி சிந்திக்க ஆரம்பித்து விடுகிறீர்கள்.
எனவே அது நிலையானதாகவும் துண்டிக்கப்பட முடியாததாகவும் இல்லைதானே? நீங்கள் என்ன சவால் விடுக்கின்றீர்கள்? நீங்கள் ஒரு நிலையான ராஜ்யத்தை உருவாக்குகின்றீர்களா அல்லது இடையூறுகள் நிறைந்த ராஜ்யத்தை உருவாக்குகின்றீர்களா? நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? இது ஒரு நிலையான ராஜ்யம் அல்லவா? ஆசிரியர்களே, பேசுங்கள். அது நிலையானதா? ஆகவே உங்களின் சொந்த ராஜ்யம் நிலையானதா என சோதித்து பாருங்கள். நீங்கள் ஒரு நல்ல ராஜ்யத்தை, அனைத்து நேரத்திற்குமான ஒரு வெகுமதியை பெற விரும்புகின்றீர்களா? அல்லது அவ்வப்போது உங்களின் ராஜ்யம் குழம்புவதற்கு உள்ளாகினால் பரவாயில்லையா? இந்த முறையில் இருப்பதை நீங்கள் விரும்புகின்றீர்களா? அனைத்து நேரத்திற்கும் பேறுகள் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினாலும் முயற்சிகளை பொறுத்தவரை அது சில நேரங்களில் மட்டும் இருந்தால் பரவாயில்லை என்று நினைக்கின்றீர்களா? வெளிநாட்டவர்கள் தமது வாழ்வின் அகராதியில் இருந்து என்ன வார்த்தைகளை நீக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றீர்கள்? உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? சில நேரங்களில் மற்றும் ஏதாவது ஆகும். நீங்கள் இன்னமும் சில நேரங்களில் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றீர்களா அல்லது அது முடிந்துவிட்டதா? ஜெயந்தி, கூறுங்கள், பேசுங்கள். உங்களால் பெரு பேற்றை கொடுக்க முடியும் தானே? சில நேரங்களில் என்பது முடிந்துவிட்டதா? சில நேரங்களில் என்ற வார்த்தை அனைத்து நேரத்திற்கும் முடிவடைந்து விட்டது என்று நினைப்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். அது முடிவடைந்து விட்டதா அல்லது இப்போது முடிவடைகிறதா? உங்களின் கைகளை உயரே உயர்த்துங்கள். இங்கே உங்கள் அனைவருடைய கைகளும் தொலைக்காட்சியில் புலப்படாது விட்டாலும் அவை அனைத்தும் சூட்சும வதனத்தில் உள்ள தொலைக்காட்சியில் தோன்றியுள்ளன. ஏனென்றால் இந்த தொலைக்காட்சி கலியுகத்திற்குரியது. ஆனால் அந்த தொலைக்காட்சி சூட்சும வதனத்தின் மாயாஜால தொலைக்காட்சி. அதனால் அனைவருடைய கைகளும் அங்கே புலப்படும். மிகவும் நல்லது. உங்களில் பலர் கைகளை உயர்த்தினீர்கள். கைகளை உயர்த்திய அனைவருக்கும் அனைத்து நேரத்திற்கும் வாழ்த்துக்கள். அச்சா, இப்பொழுது பாரத மக்களே, உங்களின் கைகளை உயர்த்துங்கள். இதை நடைமுறையில் செய்தவர்கள் மட்டுமே கைகளை உயர்த்த வேண்டும். வெறுமனே உங்களின் கைகளை உயர்த்தாதீர்கள். அனைத்து நேரத்திலும் தங்களை ஆளக்கூடியவர்களும் தமது பௌதிக புலன்களை சட்டத்திற்கும் ஒழுங்குமுறைக்கும் ஏற்ப வைத்திருக்கக்கூடியவர்களும் மட்டுமே உங்களின் கைகளை உயர்த்துங்கள். உங்களின் கைகளை உறுதியாக உயர்த்துங்கள், பலவீனமாக அல்ல. நீங்கள் ஒன்று கூடலில் உங்களின் கைகளை உயர்த்தியுள்ளீர்கள் என்பதை சதா நினைவில் வைத்திருங்கள். நீங்கள் பாப்தாதாவிற்கும் மிக இனிமையான விஷயங்களை கூறுகின்றீர்கள். நீங்கள் கூறுகின்றீர்கள், பாபா, உங்களுக்கு அனைத்துமே தெரியும். சில நேரங்களில் மாயை வருகின்றாள் என்பதும் உங்களுக்கு தெரியும். ஆகவே நீங்கள் உயர்த்திய கையின் கௌரவத்தை பேணுங்கள். குறைந்தபட்சம் நீங்கள் தைரியசாலிகளாக இருந்தீர்கள். ஆகவே ஒருபோதும் உங்களின் தைரியத்தை இழக்காதீர்கள். நீங்கள் தைரியசாலியாக இருக்கும்போது நிச்சயமாக பாப்தாதாவின் உதவியை பெறுவீர்கள். இன்று நிகழ்காலத்திற்கு ஏற்ப உங்களையும் உங்களின் பௌதிக புலன்களையும் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதை பொறுத்தவரை, உங்களுக்குள் கட்டுப்படுத்தும் சக்தியை கொண்டிருப்பதை பொறுத்தவரை, இந்த சக்தி உங்களுக்குள் அதிக அளவு தேவைப்படுவதை பாப்தாதா கண்டார். குழந்தைகளான உங்களின் இதயபூர்வமான உரையாடலை கேட்கும் பொழுது எப்படி உங்களால் 4 மணி நேரம் சக்தி வாய்ந்த நினைவை கொண்டிருக்க முடியவில்லை என நீங்கள் கூறுவதை கேட்கும் பொழுது பாப்தாதா புன்னகைக்கின்றார். பாப்தாதா 8 மணி நேரம் என்பதை 4 மணி நேரமாக மாற்றினார். ஆனால் குழந்தைகளான நீங்களோ இப்பொழுது 2 மணி நேரம் போதும் என கூறுகின்றீர்கள். எனவே இதுதான் உங்களின் கட்டுப்படுத்தும் சக்தியா? நீங்கள் இதை இப்பொழுதிலிருந்தே பயிற்சி செய்யாது விட்டால் எப்படி நீங்கள் திறமை சித்தி அடைய போகின்றீர்கள்?
நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களையே ஆள்பவர் ஆக வேண்டும். குழந்தைகளே, நீங்கள் சிரிக்கின்றீர்கள். ஏனென்றால் பாபா இன்று உங்களின் உரையாடல்கள் அனைத்தையும் கேட்டுள்ளார். நீங்கள் பாபாவையும் சிரிக்கச் செய்கின்றீர்கள். ஏனென்றால் உங்களால் 3 நிமிடம் என்ன கட்டுப்பாட்டு வேலையை டிராபிக் கண்ட்ரோல் கடைபிடிக்க முடியாமல் உள்ளது என நீங்கள் கூறுகிறீர்கள். அதற்கு பதிலாக அது உங்களின் சரீரங்களின் கட்டுப்பாட்டாகவே உள்ளது. உங்களால் அசையாமல் நிற்க முடிகின்றது. எவ்வாறாயினும் சில நேரங்களில் உங்களால் உங்களின் மனதை கட்டுப்படுத்த முடிகின்றது, மற்ற நேரங்களில் முடிவதில்லை. ஏன்? நீங்கள் உங்களின் கட்டுப்பாட்டு சக்தியை அதிகரிக்க வேண்டும். உங்களின் கையை மேலே உயர்த்தும்படி நீங்கள் கட்டளையிட்டதும் அது மேலே உயர்கிறது. எனவே உங்களின் மனதிற்கும் கட்டளையிடுங்கள். உங்களின் கையில் முறிவு இல்லாதவிட்டால் உங்களால் அதை உயர்த்த முடியும். அதேபோல் உங்களின் மனமென்னும் சூட்சுமமான சக்தி உங்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்க வேண்டும். நீங்கள் அதை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர வேண்டும். அதை நிறுத்து என்று கட்டளை இட்ட உடனேயே அது நின்றுவிட வேண்டும். அதை சேவையை பற்றி சிந்திக்க சொன்னவுடன் அது சேவையை பற்றி சிந்திப்பதில் மும்முரமாக ஈடுபட வேண்டும். அதை பரந்தாமத்திற்கு செல்லும்படி நீங்கள் சொன்னதும் அது பரந்தாமத்திற்கு செல்ல வேண்டும். அதை சூட்சுமவதனத்திற்கு செல்லும்படி கூறுங்கள். அது 1 வினாடிக்குள் அங்கே செல்ல வேண்டும். அதை நான் சிந்திக்க வேண்டும் என நீங்கள் கூறுகின்றீர்களோ, ஆனால் அதை செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். இப்பொழுது இந்த சக்தியை அதிகரியுங்கள். என்ன? உங்களின் நேரத்தை சிறிய சமஸ்காரங்களிலும் போராடுவதிலும் வீணாக்காதீர்கள். இன்று நீங்கள் இந்த சமஸ்காரத்தை விரட்டினீர்கள், நேற்று வேறொரு சமஸ்காரத்தை விரட்டினீர்கள் என கூறாதீர்கள். கட்டுப்படுத்தும் சக்தி உங்களிடம் வந்தவுடன் வெவ்வேறு சமஸ்காரங்களுக்காக வெவ்வேறு கால பகுதிகளை நீங்கள் செலவிட வேண்டியதில்லை. உங்களின் மனதிடம் சிந்திக்காதே, எதையும் செய்யாதே, பேசாதே என்று சொன்னவுடன், அதை நிறுத்து என்று சொன்ன உடனேயே அது நிறுத்த வேண்டும். உங்களின் கர்மாதி ஸ்திதியை அடைவதற்கான வழிமுறை இதுவே ஆகும். நீங்கள் கர்மாதீத் அடைய விரும்புகின்றீர்கள் தானே? நீங்கள் இப்படி ஆக வேண்டும் என பாப்தாதாவும் கூறுகின்றார். இவ்வாறு ஆகுவதற்கு வேறு எவரும் இங்கே வரமாட்டார்கள். நீங்களே இப்படி ஆக வேண்டும். பாபா உங்களை தன்னுடன் திரும்பவும் அழைத்து செல்வார். ஆனால் கர்மாதீத் ஆனவர்களை மட்டுமே அழைத்து செல்வார். நீங்கள் தந்தையுடன் திரும்பி செல்வீர்கள் தானே? அல்லது நீங்கள் பின்னால் செல்வீர்களா? நாங்கள் உங்களுடனேயே செல்வோம். நீங்கள் தந்தையுடன் திரும்பிச் செல்வீர்கள் என சொன்னபோது நன்றாக பேசினீர்கள். எவ்வாறாயினும் நீங்கள் உங்களின் கணக்குகளை தீர்த்து விடுவீர்களா என கேட்டபோது ஹாஜி என கூறவில்லை. நீங்கள் கர்மாதீத் ஆகிய பின்னர் வீட்டிற்கு திரும்பிச் செல்வீர்கள் தானே? தந்தையுடன் திரும்பிச் செல்வது என்றால் அவரின் சகப்பாடியாக திரும்பிச் செல்லுதல் என்ற அர்த்தம். ஒரு தம்பதி நல்லதோர் ஜோடியாக இருக்க வேண்டும். அல்லது ஒருவர் நெட்டையாகவும் மற்றவர் குட்டையாகவும் இருக்க முடியுமா? அவர்கள் சமமாக இருக்க வேண்டும். அதேபோல் நீங்கள் கர்மாதீத் அடைய வேண்டும். இப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? இப்போது உங்களின் ராஜ்யத்தை மிக நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு சபையை கூட்டுங்கள். நீங்களே உங்களின் ராஜ்யத்தை ஆள்பவர், அப்படித்தானே? எனவே உங்களின் சொந்த சபையை கூட்டி உங்களின் வேலைக்காரர்களை அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என கேளுங்கள். அனைத்து ஒழுங்குமுறைப்படி நடக்கிறதா என சோதனை செய்யுங்கள். தந்தை பிரம்மாவும் ஒவ்வொரு நாளும் சபையை கூட்டினார். டைரியில் அதன் பிரதி உங்களிடமும் உள்ளது. அதை அவர்களுக்கு காட்டுங்கள். தந்தை பிரம்மாவும் முயற்சி செய்தார். ஒவ்வொரு நாளும் அவர் தனது சொந்த சபையை கூட்டியதால் மட்டுமே அவர் கர்மாதீத் ஆகினார். எனவே இப்பொழுது உங்களுக்கு எவ்வளவு நேரம் தேவை? அல்லது நீங்கள் என்றும் தயாரா?
இந்த ஸ்திதியை கொண்டிருப்பதன் மூலம் சேவை மிக விரைவாக இடம்பெறும். ஏனென்றால் உங்களின் எண்ணங்கள், உங்களின் வார்த்தைகள், உங்களின் முகங்களாலும் செயல்களாலும் தொடர்பாடும் விதம் அனைத்தும் ஒரே நேரத்தில் சக்தி வாய்ந்தவையாக இருக்கும். ஒரே நேரத்தில் 3 வகையான சேவைகளையும் செய்யும் பொழுது அது நல்லதோர் பெருபேற்றை ஏற்படுத்தும். நீங்கள் இந்த சாதனா, அதாவது ஆன்மீக முயற்சியை செய்ய வேண்டி இருப்பதனால் மிக சிறிதளவு சேவையே இடம்பெறும் என்று நினைக்காதீர்கள். இல்லை, நீங்கள் செய்யும் சேவையில் இலகுவாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். சேவை செய்யும் கருவிகள் அனைவருக்கும் இத்தகைய ஸ்திதியை ஒன்று திரட்டிய முறையில் கொண்டிருந்தால் அங்கே குறைந்த அளவு முயற்சியில் உங்களால் அதிக அளவு வெற்றியை அடைய முடியும். எனவே கட்டுப்படுத்தும் சக்தியில் விசேஷ கவனம் செலுத்துங்கள். உங்களால் உங்களின் எண்ணங்களையும், உங்களின் நேரத்தையும், உங்களின் சமஸ்காரங்களையும் கட்டுப்படுத்த முடியும். நீங்கள் அரசர்கள் என பாப்தாதா உங்களுக்கு எத்தனையோ முறை கூறியுள்ளார். நீங்கள் உங்களின் மனதையும் புத்தியையும் நீங்கள் விரும்பும் போது, விரும்பியபடி, விரும்பிய இடத்தில், விரும்பிய அளவு காலத்திற்கு உங்களால் சட்டத்திற்கும் ஒழுங்குமுறைக்கும் ஏற்ப வைத்திருக்க வேண்டும். உங்களின் மனதிற்கு எதையாவது செய்ய வேண்டாம் என நீங்கள் கூறியும் உங்களின் மனம் அதை செய்யுமாயின், அது இன்னமும் நடக்குமாயின் அதை சட்டமும் ஒழுங்குமுறையும் என கூற முடியாது. எனவே உங்களையே ஆள்பவர்களே, உங்களின் ராஜ்யத்தை நடைமுறைப்படுத்துங்கள். நீங்கள் அவற்றை நடைமுறைப்படுத்த விரும்புகின்றீர்கள் தானே? நீங்கள் அவற்றை நடைமுறைப்படுத்துகின்றீர்கள். ஆனால் பாப்தாதா ஏற்கனவே சதா என்ற வார்த்தையை சேர்க்கும்படி உங்களுக்கு கூறியுள்ளார். பாப்தாதா மேலும் ஒரு முறை இந்த பருவ காலத்திற்கு கடைசி முறையாக வருவார். மற்றும் ஒரு முறை எஞ்சியுள்ளது. இந்த கடைசி முறையின் போது பாபா உங்களின் பெருபேற்றை கேட்பார். உங்களுக்கு 15 நாட்கள் உள்ளன. எனவே நீங்கள் 15 நாட்களில் ஏதாவது பெருபேற்றை காட்டுவீர்களா அல்லது மாட்டீர்களா? ஆசிரியர்களே, பேசுங்கள். இந்த பெருபேற்றை நீங்கள் 15 நாட்களில் கையளிப்பீர்களா? அச்சா, மதுபனை சார்ந்தவர்கள் 15 நாட்களில் இந்த பெருபேற்றை காட்டுவீர்களா? இப்பொழுதே ஆமாம் அல்லது இல்லை என கூறுங்கள். இப்பொழுது உங்களின் கைகளை உயர்த்துங்கள். நீங்கள் உயர்த்திய கைகளின் கௌரவத்தை பேணுங்கள். அச்சா, நீங்கள் முயற்சி செய்வீர்கள் என்று நினைப்பவர்கள், முயற்சி செய்வோம் என சொல்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். ஞான சரோவரையும் சாந்திவானையும் சேர்ந்தவர்கள் எழுந்து நில்லுங்கள். பாப்தாதா மதுபனையும் கியான் சரோவரையும் சாந்திவனையும் சேர்ந்த பிரதானமான கருவிகளை தனக்கு முன்னால் அழைத்தார். அனைவரும் உங்கள் அனைவரையும் பார்க்க முடியும் என்பதாலேயே பாப்தாதா உங்களை அழைத்துள்ளார். உங்கள் அனைவரையும் காண்பதில் அனைவரும் சந்தோஷப்படுகிறார்கள். சபையினரிடம் பாபா கேட்கின்றார், இப்பொழுது பாப்தாதாவிற்கு என்ன வேண்டும் என அவர் உங்களுக்கு கூறுவார். 4 யாத்திரை ஸ்தலங்கள் உள்ளன. பாண்டவ பவன், சாந்திவன், கியான் சரோவர் மற்றும் வைத்தியசாலை, குளோபல் ஹாஸ்பிட்டல். 5வது சிறியது. பாப்தாதா இந்த 4லும் நம்பிக்கை வைத்துள்ளார். 3 மாதங்களில் அரசர்களான உங்களின் பேறு நிலையாக, குழப்பமில்லாததாக, தடைகள் அற்றதாக, அசைக்க முடியாத ஆட்சியாளர்களாக இருப்பதை பாப்தாதா காண விரும்புகின்றார். 3 மாதங்களில் எங்கிருந்தும் வேறு எந்த ஒரு சூழ்நிலையும் கேட்கக்கூடாது. நீங்கள் அனைவரும் உங்களையே ஆளும் முதலாம் இலக்க ஆட்சியாளர்கள் ஆக வேண்டும். இந்த பெருபேற்றை உங்களால் 3 மாதங்களில் கொடுக்க முடியுமா? நிர்வேயர் சகோதரரை கேட்கின்றார். நீங்கள் பாண்டவர்களை பிரதிநிதிப்படுத்துகின்றீர்கள். இது சாத்தியமா? தாதி இங்கே இருக்கின்றார். ஆனால் முன்னால் அமர்ந்திருக்கும் நீங்கள் அனைவரும் இதில் அடங்குகின்றீர்கள். இது சாத்தியமா?
ஆமாம், இது சாத்தியம் என தாதி கூறுகின்றார். பாண்டவ பவனிலிருந்து இங்கே வந்திருப்பவர்கள் இது சாத்தியம் என்றால் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். அச்சா, யாராவது பலவீனமாக இருந்தால் அல்லது யாருக்காவது ஏதாவது நடந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்களின் சகப்பாடிகளுக்கு சகவாசத்தை கொடுக்கும் அதே நேரத்தில் இந்த பெரு பேற்றை கையளிக்க முடியும் என நம்பும் தைரியம் யாருக்கு இருக்கிறது? உங்களுக்கு இந்த தைரியம் இருக்கிறதா? இது சாத்தியமா? அல்லது உங்களுக்கு மட்டுமே அந்த தைரியம் உள்ளதா? உங்களால் மற்றவர்களின் விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியுமா? மற்றவர்களின் தவறுகளை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? சூழலிற்குள் எதையும் பரப்பாதீர்கள், ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த அளவை உங்களால் செய்ய முடியுமா? உரத்து ஹாஜி என கூறுங்கள். வாழ்த்துக்கள். பாபா உங்களின் பதிவேட்டை 3 மாதங்களில் பார்ப்பார். பிழையான பதிவேடுகளோ அல்லது முறைப்பாடுகளோ இருக்கக்கூடாது. இந்த அதிர்வலைகளை ஒருவருக்கொருவர் வழங்குங்கள். நிறைந்த அதிர்வலைகளை வழங்குங்கள். எந்த ஒரு சண்டை சச்சரவுகளும் இருக்கக்கூடாது. அதேபோல் இரட்டை வெளிநாட்டவர்களும் இதே பெருப்பேற்றை கொடுப்பீர்களா? நீங்கள் அனைவரும் இப்படி ஆக வேண்டும் தானே? இந்த பெருப்பேற்றை 3 மாதங்களில் உங்களாலும் கையளிக்க முடியும். அத்துடன் உங்களின் சகப்பாடிகளையும் அவ்வாறு செய்ய வைக்க முடியும் என நம்பும் இரட்டை வெளிநாட்டவர்கள் அனைவரும் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். இங்கிருக்கும் எவராவது நீங்கள் முயற்சி செய்வீர்கள், ஆனால் உங்களால் இந்த கணத்தில் உறுதியாக கூற முடியாது என்று நினைப்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். உங்களிடம் சுத்தமான இதயம் உள்ளது. சுத்தமான இதயத்தை கொண்டிருப்பவர்கள் உதவியை பெறுவார்கள். அதன் பின்னர் பாப்தாதா சகல பிராந்தியங்களையும் சார்ந்தவர்களை தமது கைகளை உயர்த்தச் செய்தார். அத்துடன் அவர்களின் இடங்களில் எழுந்து நிற்கும்படி செய்தார். முதலில் மகாராஷ்டிராவை சார்ந்த சகோதர சகோதரிகள், பின்னர் டெல்லி, கர்நாடகாவை சார்ந்தவர்களையும் எழுந்து நின்று ஒரு சத்தியத்தை செய்ய வைத்தார். அதன் பின்னர் உத்தரப்பிரதேசத்தில் சேவை செய்பவர்களுக்கு வாழ்த்துகள் வழங்கப்பட்டன. அச்சா, எங்குமுள்ள உங்களையே ஆளுகின்ற ஆத்மாக்கள் அனைவருக்கும் நிலையான ராஜ்யத்திற்கு எப்பொழுதும் தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கும் ஆத்மாக்களுக்கும் தந்தையை போல் தமது கர்மாத்தி ஸ்திதியை அடைபவர்களுக்கும் தந்தையை பின்பற்றும் தீவிர முயற்சியாளர் ஆத்மாக்களுக்கும் மற்றவர்களுக்கு நல்லாசிகளை வழங்குவதுடன் நல்லாசிகளினதும் தூய உணர்வுகளினதும் ஒத்துழைப்பை சதா வழங்கும் குழந்தைகளுக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவும் நமஸ்காரங்களும் உரிதாகட்டும். ஆசீர்வாதம். உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்தும் ஆத்மாக்களை உங்களின் ஆசிரியர்களாக கருதி அவற்றிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்வதன் மூலம் அனுபவத்தின் சொரூபம் ஆகுவீர்களாக. தடைகளை உருவாக்குவதற்கு கருவிகளாகும் ஆத்மாக்களை தடைகளை உருவாக்குபவர்களாக பார்க்காதீர்கள். ஆனால் இத்தகைய ஆத்மாக்களை நீங்கள் முன்னேறி செல்வதற்கான பாடங்களை உங்களுக்கு கற்பிக்கும் கருவி ஆத்மாக்களாக கருதுங்கள். அவர்களை உங்களை அனுபவசாலிகளாக்கும் உங்களின் ஆசிரியர்களாக கருதுங்கள். உங்களை இகழ்பவர்கள் உங்களின் நண்பர்கள் என நீங்கள் கூறுவதால் உங்களை தடைகளின் மூலமாக செல்ல வைத்து உங்களை அனுபவசாலிகள் ஆக்குபவர்கள் உங்களின் ஆசிரியர்களே. ஆகவே தடைகளை உருவாக்கும் ஆத்மாக்களை அந்த பார்வையுடன் பார்ப்பதற்கு பதிலாக சதா அவர்களை தடைகளை வெற்றி கொள்ள செய்வதற்கான கருவிகளாகவும் உங்களை அசைக்க முடியாதவர்கள் ஆக்குவதற்கான கருவிகளாகவும் கருதுங்கள். இந்த முறையில் உங்களின் அனுபவத்தின் அதிகாரம் தொடர்ந்து அதிகரிக்கும். ஸ்லோகம். முறைப்பாடுகளின் ஃபைலை முடித்து நன்றாகவும் தெளிவானவர்களாகவும் ஆகுங்கள். ஓம் சாந்தி.